ஓலா எலக்ட்ரிக் ஷேருக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில இருந்து ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது எதனால என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க மகாராஷ்டிரால ஒரு செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 388 அவுட்லெட்ஸ் இவங்க மகாராஷ்டிரால இருக்கிறதுல வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் அவுட்லெட்டே மகாராஷ்டிரால இருக்கு 432 அவுட்லெட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 90% ஆஃப் த அவுட்லெட்ஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்க. 388 அவுட்லெட்ஸ். ஸோ இது எதனால அப்படின்னா, அவங்க கிட்ட ப்ராப்பரான அந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட் பண்றாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு பைக் விற்க போறாங்க அப்படின்னா, அது ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்க மக்கள்கிட்டே கொடுக்கணும். அப்படிதான் கான்செப்டா இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே பைக் வரவங்க போறவங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நம்பர் பிளேட்டோட தான் வந்து பைக் வரும். அப்படி பார்க்கும்போது அது எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது 40 ஃபெசிலிட்டிஸ்க்கு மட்டும் தான், அந்த 40 அவுட்லெட்ஸ்ல மட்டும் தான் கரெக்டான அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மீதி இருக்க எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால 388 அவுட்லெட்ஸுமே வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. இது எப்படி இந்த ஓலாக்கு வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க டோட்டல் பிசினஸ்ல 12% வந்து இந்த மகாராஷ்டிரா யூனிட்ல இருந்து மட்டும்தான் வருது. 40,000 41,000 யூனிட் வந்து இந்த மகாராஷ்டிரால இருந்து மட்டும்தான் சேல் ஆகுது. அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 12% வந்து இந்த மகாராஷ்டிரா சேல்ஸ் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது ஃபுல்லாவே வந்து இப்போ குறைய போகுது. ஏற்கனவே இந்த கம்பெனி பெரிய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிப்ரவரி 2025 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 8,500 வண்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணதா இருந்தது. ஆனா 25,000 வண்டி வந்து அவங்க சோல்ட் பண்ணிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. 8,500 வண்டி தான் ரெஜிஸ்டர், ஆனா 25,000 வண்டி வந்து வித்துருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ரீல்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், மிஸ் மேட்சஸ் அண்ட் தென் இப்பவுமே அந்த கம்பெனியோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே மிஸ் மேட்ச் தான், இது எல்லாமே வந்து அத்தாரிட்டி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்றாங்க. பட் இதெல்லாம் ஏற்கனவே பாசிட்டிவா தான் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி எப்படி வந்து உண்மையை சொல்றாங்க அண்ட் தென் எப்படி வந்து இதுக்கப்புறம் இது எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம். நிறைய விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கம்பெனி இவி மார்க்கெட்ஸ் எல்லாம் 33% வச்சிருந்தாங்க போன இயர்லாம் பார்க்கும்போது. இப்போ 16% குறைஞ்சிருச்சு. 16, 18, 19 வந்து இருக்கு. டிவிஎஸ் வந்து லீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பஜாஜ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ போக போக மார்க்கெட் காம்படிஷன் வந்து டஃப் ஆக போகுது. இவங்களோட வண்டி அண்ட் தென் சர்வீஸ் செக்மெண்ட்ஸ், இந்த ட்ரேடு எல்லாமே வந்து கரெக்டா பண்ணாதான் இந்த மார்க்கெட் வந்து அவரால் சர்வே ஆக முடியுமா அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு.